மேட்ச் டேனாலே அது ஒரு ஹாப்பி டே. ஜெர்சியை வெளில எடுத்தாச்சு, போட்டாச்சு, கிளம்பியாச்சு. ஸ்டேடியமுக்கு நான் பஸ்லேயே போயிடுவேன், ஏன்னா அது ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். எங்கே இறங்கணும்னா சால்ஃபர்ட் குவேஸ். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை சால்ஃபர்ட் கீஸ்னு சொல்லுவாங்க. மான்செஸ்டர்லேயே ரொம்ப அருமையான இடம்னா அது சால்ஃபர்ட் கீஸ் தான். இங்கேருந்து ஒரு 10 minutes வாக்கில் ஓல்ட் ட்ராஃபர்ட் போயிடலாம். இந்த வருஷம் FA கப்பில் மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம நினச்சா கூட இன்னொரு மேட்ச் பார்க்க முடியாது. அது ஏன்னு உங்களுக்கு சீக்கிரமாக புரியும். அதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பான தரமான வியூவை மட்டும் பாருங்க. 2 ஜம்ப் தான் பிச்சில் இருப்பேன். அப்படிலாம் பண்ணனா இந்த வண்டியில் வந்து அழகாக தூக்கிட்டு இங்கே உட்கார வச்சுட்டு சிறைச்சாலை தான். எனக்கு முன்னாடி இருக்கிறவர் எதையோ பார்க்குறாரே, அழகான அந்த ஸ்ட்ரெட்ஃபோர்ட் எண்ட்ஸ். சரி, முடிஞ்சா அடுத்த 10 secondsக்கு வால்யூமை மேக்ஸில் வைங்க, ஜஸ்ட் டு ஃபீல் திஸ். தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ்னு சும்மாவா சொல்கிறாங்க? ப்ரூனோ மட்டும்தான் இந்த மேட்ச்சில் இன்டென்சிட்டி காட்டி விளையாடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு மட்டும்தான் இது ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க உட்காந்துருக்க ஸ்டூலை பாருங்களேன், சங்கட்டமாக இருந்திருக்காது. பை த வே தே கேம் இன் வித் கோல் டெஃபிசிட். 1-2 ஆச்சு. 85th minute செஸ்கோவோட ஹெடர். அவ்வளோதான், எக்ஸ்க்ளூசிவ் மேட்சும் முடிஞ்சது. FA கப்பை விட்டு வெளில வந்துட்டாங்க. ஆனால் அடுத்து வந்தது தான் நம்ம பாஷா பாய்.